ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கேஷ்வர்தினி. கேஷ்வர்தினி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத் ஆகும், புது முடி பேபி ஹேர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இதுதான். ஆயுர்வேதிக் ஆளுங்கெல்லாம் இதுதான், அந்த ஆயுர்வேதிக் ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணுற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம கேஷ்வர்தினி தான். நான் இன்றைக்கி ரோட்டோரமாக போகும்போது கேஷ்வர்தினி இருக்கிறத பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னோடய ஹேர் ஃபாயில் ரொம்ப ஹேர் ஃபாயிலாக இருக்குதுன்னு. ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் கேஷ்வர்தினி பறித்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கற்பூரவள்ளி இலை, இதையும் நான் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் துளசி இலை, நல்ல கிருஷ்ண துளசி இருந்துச்சு, அதையும் பறித்தேன். இந்த கற்பூரவள்ளி எதுக்குன்னா, நம்ம நீர்க்கட்டு எல்லாம் இறங்காமல் நம்மளை சேஃபாக வச்சுக்கும். அதனால் கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மழை பெஞ்சனால எல்லாம் க்ளீனாக தான் இருக்கும், இருந்தாலும் சின்ன பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா போகிறதுக்காக நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அரையணும். நல்லா அரைச்சி நம்ம தண்ணி வந்து ஊற்றாமல், இந்த கழுகுன தண்ணியே இருக்கும். இந்த கற்பூரவள்ளி இலையிலேருந்தெல்லாம் தண்ணி வரும். ஸோ நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, நல்லாவே எல்லாத்தையும் பிச்சு எடுத்து இந்த ஜாருக்குள்ளே போட்டுட்டேன். நான் இதில் என்னெல்லாம் போட்டேன்னா, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, அப்புறம் இந்த கேஷ்வர்தினி, அது பூ இலை காம்பு எல்லாமே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 இது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லா இப்படி கொல கொலன்னு இருக்குது. இதை நான் நல்லா ஒரு அரிப்பை ஃபில்டர் வச்சு நல்லா அரித்து எடுத்துட்டேன். இது நல்லா அரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹேரில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் காமிச்சு தரேன். இது வந்து நான் நிறைய நேரம் பார்த்தேன், ஸ்பூனில் வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சு பார்த்தேன். ஆனால் இது சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இல்லை. ஸோ நான் கையை எடுத்து நல்லா எடுத்து புழிஞ்சு சாரெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லாவே சாறு வருது. அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் நான் அப்படியே இதை வந்து நம்ம இப்படியே எண்ணெய் ஆயில் அப்ளை ரெடி பண்ணணுன்னா, இது இப்படி அரைச்சி இதை அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஆயில் ரெடி பண்ணல, நான் இது தான் ரெடி பண்ணேன், ஹேர் பேக் தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆயிலோ, நம்ம காய்ச்சின ஆயில்னால் காய்ச்சிற ஆயில், நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், அதில் என்ன ஆயில் நம்ம தலைக்கு போடுறோமோ அந்த ஆயிலை இந்த பேக்குக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சரி, தலையில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இது தேய்ச்சா போதில்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம முடிக்குள்ளே நிற்காது. ஸோ நம்ம ஹேர் நல்லா க்ளீனாக வச்சதுக்கப்புறம் நல்லா சீவி கோடெல்லாம் எடுத்து நல்லா 2 சைடு கோடு எடுத்து நல்லாவே சீவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காட்டன் வச்சுட்டு, பொடுகு இருந்துச்சுன்னா நல்லாவே இப்படி பொடுகெல்லாம் இலக்கி விட்டுருங்க. சீப்பை வச்சு நல்லா எடுத்ததுக்கப்புறம் என் தலையில் நல்லாவே பொடுகு இருக்குது. அதனால தான் என்னோடய முடி ஹேர் ஃபாயில் ஆகிட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது செகண்ட் டைம் செய்கிறதுனால தான் இவ்வளோ தான் இருக்குது. என் முடி நல்லாவே ஊறுது. அதுக்கப்புறம் நான் காட்டன் எடுத்துட்டேன். காட்டன் எடுத்து காட்டன் டிப் பண்ணி நல்லாவே தலை ஃபுல்லாக ஒவ்வொரு இதாக எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 20 to 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சாதா எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அது மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் 13 டேஸ் சேலஞ்ச் எடுத்து வீடியோ போடுறேன். என்னோடய ஹேர் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். அதே ஹேர் நான் 13 டேஸ் சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமும் நான் அதே ஹேரை வச்சு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் என்னோடய ஹேர் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கும்னு. ஸோ இது என்னோடய சேலஞ்ச் நம்பர் 1. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் 13 டேஸ் கண்டினியூஸாக போட மாட்டேன், ஆனால் 1 வீக்கில் 2 டேஸாவது நான் ஹேர் பேக் போடுவேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள்.
இப்போ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்ததில் ஒழுகுது, அதெல்லாம் எடுத்து மறுபடியும் தலையிலையே தேய்ச்சி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ஃபால் நல்லாவே நிற்கும். பேபி ஹேர்ஸ் வர்றதுக்கு பெஸ்ட்டு ரெமெடி இது தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் 13 டேஸ் முடிஞ்சது. 13 டேஸ் சேலஞ்ச் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு சேலஞ்ச். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.